அனைவருக்கும் வணக்கம். அவசியமான செய்தி ஒன்று. வாக்களிக்கும் உரிமை உங்கள் கைகளில். நாளை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகியுள்ளன. மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறப்போகும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனைத்து மக்களும் வாக்களிக்க வேண்டும். அவ்வாறு பொதுமக்கள் வாக்களிக்கும் போதுதான் பிரதிநிதிகள் தெரிவு சரியானதாக அமையும். எனவே அனைத்து மக்களும் எக்காரணம் கொண்டும் வீட்டில் தங்கி இருக்காமல் காலையில் 8 மணிக்கு நேரத்துடன் சென்று உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். வயசு போனவர்கள், நோயாளிகள் சொல்லி வேலை செய்வார்கள் என்று சொல்லி வேறுபாடு இல்லாமல் தயவுசெய்து அனைவரும் உங்களுடைய மிக பெருமதியான இந்த கடமையை செய்யுங்கள். இவ்வாறு கடமைகள் நீங்கள் செய்யாது போனால் உங்களுக்கு பிடிக்காத அல்லது நாட்டுக்கு பிடிக்காத ஒரு தீய சக்தி இந்த பிரதிநிதித்துவத்துக்கு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. எனவே மக்கள் சரியான நல்ல சக்திகளை அனுப்பி நாட்டிற்கு நன்மை பயக்க வேண்டிய சேவையை நாளை மறக்காமல் இந்த ஒரு துன்பங்கள் துயரங்களையும் கடந்து இந்த பணியை செய்யுமாறு ஒவ்வொரு குடிமகனையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். மறக்காமல் எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எனினும் தேர்தல் என்ற விடயத்தில் மக்களிடையே சலிப்பு ஏற்பட்டுள்ளமை மறுக்க முடியாத உண்மை. மக்கள் காலத்துக்கு காலம் சென்று வாக்களித்து அந்த வாக்குகளை வென்றவர்கள் நாட்டு மக்களுக்கு எந்தவித செயல்களையும் செய்யாமல் பசப்பு வார்த்தைகளையும் ஏமாத்து கதைகளையும் படங்காட்டல்களையும் திருவிளையாடல்களையும் அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் மக்கள் இந்த தேர்தல்களில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரை தெரிவு செய்கின்ற போது ஏமாற்றத்தைகளையும் சலிப்பையும் வேதனைகளையும் மன விரக்திகளையும் அடைந்திருக்கின்றது ஒரு உண்மையான சம்பவம். எனவே அதற்கு நியாயமான காரணங்களும் உண்டு. அதாவது ஒவ்வொரு தேர்தல்களிலும் போதும் எமது மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்தனர். ஆனால் நம்பிக்கையோடு வாக்களித்து அந்த வாக்கை பெற்றவர்கள் எமக்கு ஏமாற்றத்தையே தந்தார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைத்தது ஏமாற்றங்களும் தோல்விகளும். இந்நிலையில் தான் வாக்களித்து என்ன பயன் என்ற கேள்வி மக்களிடையே எழுகின்றது. உண்மையில் பொதுமக்களுக்கு மத்தியில் எழுந்த இந்த கேள்விக்கான பதில் இன்னமும் தொக்கி நிற்கின்ற வேளையில் நாளை மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறவுள்ளது. இங்குதான் பொதுமக்கள் ஓர் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அரசியல் என்பது ஒருபோதும் தவிர்க்க முடியாதது. அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்வது என்ற முடிவை யார் எடுத்தாலும் அது புத்திசாலித்தனமானது அல்ல. உண்மை ஒரு நாட்டின் இயங்கு நிலையில் அரசியலில் வகிபாகம் மிகவும் உயர்வானது. அரசியல் இன்றி நாடு இல்லை என்று கூறுவதுதான் சால பொருத்தமாகும். இங்கு அரசியலில் ஈடுபடுவது என்பதும் அரசியலை தீர்மானிப்பது என்பதும் ஒன்றல்ல. அரசியலில் ஈடுபடுபவர்கள் அரசியல்வாதிகள், அரசியலை அரசாங்கத்தை தீர்மானிப்பவர்கள் பொதுமக்கள். எனவே அரசியல் தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அரசியலினோடு ஏமாற்ற நினைப்பவர்களை இனங்கண்டு அவர்களை தவிர்த்து மக்களுக்கான மக்களாட்சியை அமைக்க முடியும். எனினும் நம் மக்களின் பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள் மீது கொண்ட வெறுப்பால் அரசியலை வெறுக்கின்றனர். இது பொருத்தமான ஒரு செயற்பாடல்ல. ஏனெனில் பொருத்தமற்ற அரசியல்வாதிகளை நாம் இனங்காண தவறியதன் விளைவாகவே தான் இந்த துன்பங்களையும் துயரங்களையும் மனவேதனைகளையும் கசப்புகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக வாக்களிக்கின்ற உரிமை மக்களுக்கு உண்டு. மக்கள் 100% அதை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் போது சரியானவர்களை இனங்கண்டு அவர்களை தெரிவு செய்ய வேண்டும். பசப்பு வார்த்தைகளையும் படங்காட்டுவர்களையும் ஏமாந்து அவர்களுக்கு வாக்களித்து நடு வீதியில் கிடந்து துவண்டு துயரப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் அதனால் ஏற்பட மாட்டாது. சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். சரியானவர்களை தெரிவு செய்து நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒருவரை தெரிவு செய்வதுதான் மக்களுடைய புத்திசாலித்தனமாகுது. ஆகையால் உள்ளூராட்சி சபைகளை வாக்களிக்கின்ற உரிமையை மக்கள் 100% பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம்தான் தகமையுடைய உள்ளூராட்சி சபைகளை உருவாக்க முடியும். ஆகையால் நாளை 6ஆம் தேதி நடைபெறும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்குரிமை உள்ள அனைவரும் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்கின்ற உரிமையை எவரும் மறுதளிக்க வேண்டாம் என்று அன்போடும் தாழ்மையோடும் தயவோடும் கேட்டுக்கொள்கின்றோம்.